ஹலோ கிரிப்டோ பார்ட்னர்ஸ், வெல்கம் டு கிரிப்டோ தமிழ் அசிஸ்டன்ஸ் யூடியூப் சேனல். இந்த பைப் நெட்வொர்க்னு சொல்லப்படுற ஒரு நோட் மைனிங் நாங்கள் பார்த்துருந்தோம். சொல்லலாம் ப்ளாக் செயின் சப்போர்ட் பண்ணுற கிராஸ் மைனிங் மாதிரி ஒரு அப்டேட் உண்டு. ஒரு புது மைனிங் வந்து நாங்கள் 2-3 நாளைக்கு முன்னுக்கு பார்த்துருந்தோம். அவங்கள்ட்ட இந்த புது டாஸ்க் கொண்டு அவைலபிள் இருக்குது. அதாவது அவங்களுடைய ட்விட்டரை ஃபாலோ பண்ணுறது மூலமாக உங்களுக்கு 420 பாயிண்ட்ஸ் எக்ஸ்ட்ராவாக அவங்களுக்கு தருவாங்க. ஸோ நீங்கள் அவங்களோட மைனிங்குள்ளே போங்க, கிவி எக்ஸ்டென்ஷன் ஆட் பண்ணியிருப்போம். அதில் போய்ட்டு அந்த வெப் 3 தானே வெப் ஓப்பன் பண்ணுங்கள். அந்த உங்களோட பாயிண்ட்ஸுக்கு பதில் வெப் சம்திங் இருக்கும். அதை ஓப்பன் பண்ணிங்களா இருந்தால் இப்படி ஒரு ஆப்ஷன் வரும். அதில் போய்ட்டு உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்ட்லாம் கொடுத்து இமெயில் பாஸ்வேர்ட்லாம் கொடுத்து ஓப்பன் பண்ணணும். அதில் போய்ட்டு உங்களுடைய ட்விட்டரை ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். அவங்களுடைய ட்விட்டரை ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபாலோ பண்ணி போட்டு பேக் வந்து பாருங்கள். இந்த ஓப்பன் வெப் ஆப்னு சொல்லிக்கிறத கிளிக் பண்ணி நீங்கள் உள்ளே வரணும். உள்ளே வந்தால் அந்த ட்விட்டரை ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபாலோ பண்ணிவிட்டு பேக்கப் வாங்க. அது வெரிஃபிகேஷன்லாம் கேட்கும். உங்களுடைய அக்கௌண்ட் ஆக்சஸ் பண்ணுறதுக்கெல்லாம் மெனமதி கேட்பாங்க. நீங்கள் ஆக்சஸ் கொடுத்துக்கொள்ளுங்க. கொடுத்த பிறகு இப்படி வரும், பார்த்து கிளைம் பண்ணிக்கொள்ளுங்க. அடுத்தது இந்த மெரினா ப்ரோட்டோகால் நாங்கள் கனகாலம் மைன் பண்ணிக்கொண்டிருக்கோம். கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கு மேலே மைன் பண்ணிக்கொண்டிருக்கோம். அவங்களுடைய ஃபேஸ் 2 வெரிஃபிகேஷன் வரப்போகுது. நாங்கள் ஃபேஸ் 1 வெரிஃபிகேஷன் பார்த்துட்டோம். அதாவது சோஷியல் மீடியாவை கனெக்ட் பண்ணியிருந்தோம், ட்விட்டரையும் டெலிகிராமையும் கனெக்ட் பண்ணி ஒர்க் பண்ணியிருந்தோம். இப்போ சர்ஃபர் டிடெக்ஷன் சொல்லப்படுற ஃபேஸ் 2 வரப்போகுது. ஃபேஸ் 2 ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முதல் இப்படி ஒன்று வரப்போகுது. அதாவது இமெயில் வெரிஃபிகேஷன், அந்த ட்விட்டர் டெலிகிராமை கனெக்ட் பண்ண முடியாதவர்களுக்காக இப்படி ஒரு டிடெக்ஷன் ஒன்று வரப்போ, அதுக்கு பிறகு எங்களுடைய ஃபேஸ் ஐடி வெரிஃபிகேஷன் வரும். எங்களுடைய ஃபேஸை அவங்களுக்கு வெரிஃபை பண்ணி வரதான் ஸ்டெப் 2 இருக்க போகுது. அதுக்கு முதல் சர்ஃபர் டிடெக்ஷன் சொல்லி ஒன்று வரப்போகுது. எதுவும் அப்டேட் வந்திருந்தால் நான் தெரியப்படுத்துகிறேன். அது வரைக்கும் மைக்ரோ ப்ரோட்டோகாலில் ஒர்க் பண்ணியிருக்காங்க, தொடர்ச்சியாக ஒர்க் பண்ணிடுவாங்க. யூசர் ஹூ were unable to complete verification with social accounts in phase 1 will be able to, அதாவது முதலாவது ஃபேஸில் நீங்கள் அதை பண்ண முடியாதவர்கள், ட்விட்டரையும் டெலிகிராமையும் கனெக்ட் பண்ண முடியாதவர்கள் இந்த சர்ஃபர் டிடெக்ஷன் நீங்கள் பண்ணிக்கொள்ளலாம்னு சொல்லியிருக்காங்க. எல்லாருக்குமா இல்லை இது பண்ண முடியாதவர்களுக்கு மட்டும்தான் நான் சொல்லி இன்னும் தெளிவாக தெரியலை. இந்த டெய்லி பண்ணிக்கொள்ளுங்க, டெய்லி பண்ணுற டாஸ்க்கை பண்ணிக்கொள்ளுங்க. வேறு ஒரு அப்டேட் இருந்தால் நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். அடுத்தது சைட் கிக் அல்லது சைட் ஃபேன்ஸ்னு சொல்லப்படுற போட் நாங்கள் கிட்டத்தட்ட 1 மந்தாக பண்ணிக்கொண்டிருக்கோம். அது சீசன் 1 எங்களால் ஜாயின் பண்ண முடியலை. சீசன் 2 தான் போய்கிட்டு இருக்குது. சீசன் 2 ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணிக்கொண்டிருக்கோம். சீசன் 2 நாளைக்கு எண்ட் ஆகுது. சீசன் 2 நாளைக்கு 25ஆம் தேதி எண்ட் ஆகுது. அதுக்கு பிறகு சில நேரத்தில் சீசன் 3 வரலாம், அல்லது இதுக்கு பிறகு என் கார்டு போட்டுட்டு சீசன் 2 என் கார்டு போட்டுட்டு அங்கே வித்ரோவலுக்கான வேலைகளும் பார்க்கலாம். ஸோ அதான் அப்டேட். சைட் கிக். ஸோ சைட் கிக்கில் உங்களுக்கு எவ்வளோ பாயிண்ட்ஸ் இருக்கோ அவ்வளோ பாயிண்ட்ஸ் சொன்னால் டைமண்ட்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். டைமண்ட்ஸை கிளைம் பண்ணிக்கொள்ளுங்க. சில பேர் டைமண்ட்ஸ் எந்தெந்த வழியாக டைமண்ட்ஸ் கிளைம் பண்ணுறது தெரியாமல் இருப்பீங்க. டெய்லி பண்ணுற டாஸ்க்கு டெய்லி செக்கினால் பண்ணலாம், டைமண்ட்ஸ் கிளைம் பண்ணிக்கொள்ளலாம். அதோட டேஷ்போர்டுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா டாஸ்க்குன்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்குது. இந்த டாஸ்க்கை கிளிக் பண்ணி உள்ள வாங்க. நிறைய டாஸ்க்கள் அவைலபிள் இருக்கும். நிறைய பேர் கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்க, சில பேர் கம்ப்ளீட் பண்ண முடியாமல் கம்ப்ளீட் பண்ண என்னென்னு தெரியாமல் இருப்பீங்க. அதில் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்க, அந்த டாஸ்க்குகளுக்கு நேராக க்ரீன் டிக் விழுந்திருக்காது, ஆஷ் டிக் இருக்கும். அதை கிளிக் பண்ணி வந்து அந்த டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணுங்கள். சில டெலிகிராமில் ஜாயின் பண்ணுறது, பொட்ஸுகளை கிளியர் பண்ணுற மாதிரி இருக்கும். பண்ணிவிட்டு பேக் வந்தீங்கன்னா உங்களோட இது வெரிஃபை ஆயிரும். அடுத்து இந்த டேப் காயின், நாங்கள் நாளாக ஒர்க் பண்ணிக்கொண்டிருக்க டேப் காயினில் ஒரு வித்தியாசமான அப்டேட் வந்திருக்கு. இந்த ஏர் ட்ராப்னு சொல்கிற அப்டேட் இருக்குது தானே, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்களா அந்த ஆன்டி போட் வெரிஃபிகேஷன் சொல்லி ஒரு ஆப்ஷன் வரும். அதில் நீங்கள் உங்களுடைய ஃபேஸை வெரிஃபை பண்ண வேண்டி வரும். ஃபேஸை வெரிஃபை பண்ணுறதால உங்களுக்கு 1000 டேப் காயின் உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக ஃப்ரீயாக தருவாங்க. ஸோ நாங்கள் இந்த வெரிஃபிகேஷன் எப்படி பண்ணணும்னு சொல்லி பார்க்க போகிறோம். மேலே கொடுத்துருக்குறாங்க. உங்களுடைய வெரிஃபை பண்ணுறதுக்கு முதல் உங்களுடைய கேமரா நல்லா நீட்டாக இருக்கணும், லென்ஸ்லாம் கிளியராக இருக்கணும், நல்ல பிரைட்னஸான பேக்ரவுண்ட் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. வெரிஃபைன்னு சொல்லி கிளிக் பண்ணுங்கள். அப்புறம் வரும் ஹியூமன் வெரிஃபிகேஷன் பை பயோமெட்ரிக்ஸ். இதோ இன்னொரு பிளாட்ஃபார்மோட சேர்ந்து தான் நாங்கள் பண்ண போகிறாங்க. பார்ப்போம். ஸ்கேன் ஃபேஸ் நவ்னு சொல்லியிருக்கிறத கொடுத்துக்கொள்ளுங்க. கீழே இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் தந்துருக்காங்க. என்ன மாதிரி எங்களோட ஃபேஸை வச்சுக்கணும்னு சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் தந்துருக்குறாங்க. அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை வடிவாக ரீட் பண்ணி போட்டு ஸ்கேன் ஃபேஸ் நவ்னு சொல்லியிருக்கிறத கிளிக் பண்ணுங்கள். பகல் நேரங்களில் பண்ணிக்கொள்ளுங்க. அது பிறகு உங்களோட ஃபேஸை அவங்க ஸ்கேன் பண்ணிடுவாங்க. கேமராவை வச்சு ஸ்கேன் பண்ண பிறகு வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட்டட்னு சொல்லி வரும். ஓப்பன் பயோமெட்ரிக்ஸ் ஆப், அது கூடாக உங்களுக்கு கொஞ்சம் கோயின்ஸில் தருவாங்க. அந்த ஓப்பன் பயோமெட்ரிக்ஸ் ஆப்போட நாங்கள் இதை பண்ண பிளாட்ஃபார்மோட எங்களுக்கு கோயின்ஸ் வந்து தருவாங்க. அது இல்லாமலும் நீங்கள் இதில் வர 1000 டோக்கன்ஸையும் நீங்கள் கிளைம் பண்ணிக்கொள்ளலாம் டேப் காயினில். ஸோ அதை க்ளோஸ் பண்ணி போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெரிஃபை ஆகிடும். அப்புறம் ஏர் ட்ராப் ரவுண்ட் 2ன்னு சொல்லி இதில் 7 ஆப்ஷன்கள் முதல்ல இருந்தது. இப்போ 6 ஆப்ஷன் தான் இருக்குது. அது ஒரு ஆப்ஷன் போயிட்டு நாங்கள் வெரிஃபிகேஷன் பண்ணதால் வந்த ஆப்ஷன் இப்போ போயிட்டு அவைலபிள் இல்லை. நாங்கள் பண்ணதால் அது கம்ப்ளீட் ஆகிட்டு மிச்சம் 6 ஏர் ட்ராப் க்ரைட்டீரியான்னு நினைக்கிறேன். புல்லட்டன் டொன் செயின் ஓலாட்டை கனெக்ட் பண்ணுறது, அப்புறம் எக்ஸ்சேஞ்சஸ், அப்புறம் ஆப்ஸ் அண்ட் எப்படியெல்லாம் நிறைய அப்டேட்டுகள் எல்லாமே இருக்குது. அதை பற்றி பிறகு பார்ப்போம். எல்லாருமே இந்த வெரிஃபிகேஷன் இந்த போட் வெரிஃபிகேஷனை உங்களோட ஃபேஸை வெரிஃபை பண்ணிக்கொள்ளுங்க. அதோட இந்த ஸ்டடி ஆப்ஷனுக்குள்ள வந்து வர கார்ட்ஸ், நிறைய கார்ட்ஸில் அவைலபிள் இருக்குது. இந்த கார்ட்ஸில் பண்ணுறது மூலமாக ஒர்க் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு ப்ராஃபிட் பவரை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கொள்ளலாம். பாயிண்ட்ஸும் முக்கியம், ப்ராஃபிட் பவர் முக்கியம். ஸோ ப்ராஃபிட் பவரை இன்க்ரீஸ் பண்ணி ஒர்க் பண்ணிக்கொள்ளுங்க. அதோட டொட்காயின் கம்யூனிட்டி ஒரு அப்டேட் பண்ணியிருக்காங்க. சவுத் கொரியன் பேஸாக கொண்ட ஒரு கம்யூனிட்டியாக தான் அவங்க வந்திருக்கிறாங்க. அதோட ஸ்னாப்ஷாட் அண்ட் லிஸ்டிங் ப்ரிப்பேர்ஸ், நாங்கள் ஸ்னாப்ஷாட்டுக்காகவும் லிஸ்டிங்காகவும் ப்ரிப்பேர் பண்ணி கொண்டிருக்காங்க. வி ஆர் கியரிங் ஆப் ஃபார் அப்கமிங் ஸ்னாப்ஷாட் அண்ட் லிஸ்டிங் இதுக்காக எடுத்துக்கொண்டிருக்காங்க. அடுத்தடுத்த கிழமைகளில் அந்த கிராஜுவலி படிப்படியாக ஒர்க் பண்ணி கொண்டிருக்காங்க. அவங்களுடைய இதுக்காக அவர் ப்ரியோரிட்டி இஸ் டு மேக் த சிஸ்டம் கம்ப்ளீட்லி ட்ரான்ஸ்பரண்ட். அவங்களுடைய சிஸ்டத்தையும் அவங்களுடைய
அடுத்தடுத்த நடைமுறைகளையும் தெளிவாக வச்சுருக்கணும்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்கிறாங்க. எல்லாமே இப்படி தான் பில்டப் பண்ணுறாங்க. பாருங்க தான் எங்களுக்கு தூசியாக டஸ்ட்டாக போயிடுது. த பெஸ்ட் ரிவார்ட் வில் கோ டு தோஸ் ஹூ ஆக்டிவ்லி கம்ப்ளீட் அவங்களுடைய டாஸ்கில் ஆக்டிவ்லி கம்ப்ளீட் பண்ணவர்களுக்காகவும் அவங்களுடைய கம்யூனிட்டியை பில்டப் பண்ணவர்களுக்காகவும், அதாவது இன்ஃப்ளூயன்சஸ்க்கு அதிகமான பாயிண்ட்ஸ் கிடைக்கும்னு சொல்லி சொல்கிறாங்க எல்லா ஏர்ட்ரப்பும். பட் தான் இன்ஃப்ளூயன்சஸுக்கு அதிகமான பாயிண்ட்ஸும் மைனஸு குறைய பாயிண்ட்ஸும் தான் நிறைய ஏர்ட்ரப்ஸில் கொடுத்து கொண்டிருக்கிறாங்க. ஸோ அது அன்ஃபேர். இவங்களும் அந்த கேட்டகரிலாம் போகிற மாதிரி தெரியுது. அப்புறம் கோயின் லான்ச் இப்போ ஒரு புது ஏர்ட்ரப் அப்டேட் ஒன்று கொடுத்துருக்காங்க. வெனம் டோக்கன், இது வெனம் பிளாக் செயின்னு வரப்போகுது. ஸோ வெனம் கிவ் அவே ஒன்று தரப்போகிறதாக சொல்லியிருக்காங்க. உங்களுடைய வெனம் வாலெட் அட்ரஸ் அவங்களுடைய ட்வீட்டில் ஒரு ட்வீட் ஒன்று பண்ணியிருக்காங்க. அந்த ட்வீட்டுகளை கம்ப்ளீட் பண்ணுறது நீங்கள் கமெண்ட் பண்ணுறது ஊடாக உங்களுக்கு ஒரு 50,000 பேருக்கு நினைக்கிறேன் 50,000 பாயிண்ட்ஸோ அல்லது 50,000 வெனம் டோக்கன்ஸை ஷேர் பண்ண போகிறாங்க. ஸோ லக் பேசிஸில் லக் இருக்கிறவங்க நீங்கள் கிளைம் பண்ணிக்கொள்ளலாம். உங்களுடைய வெனம் வாலெட்டுக்கு வந்து கொள்ளுங்க. ஆல்ரெடி இந்த வெனம் வாலெட்டை கனெக்ட் பண்ண சொல்லியிருந்தேன். நோட் கோயினில் எப்படி கனெக்ட் பண்ண சொல்லி ஆல்ரெடி வீடியோ போட்டாச்சு. ஒரு 2 months முன்னாடியே வீடியோ போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ வெனம் வாலெட்டுக்குள்ளே வந்து ரிசீவில் போயிட்டு உங்களுடைய ரிசீவ் அட்ரஸ், அந்த கொப்பி அட்ரஸ் இருக்குது தானே, அந்த கொப்பி அட்ரஸ் எடுத்துகிட்டு போயிட்டு கொப்பி பண்ணிட்டு போயிட்டு அவங்க போட்டுருக்கிற அந்த போஸ்ட்டுக்கு அவங்களுடைய ட்விட்டருக்குள்ள அந்த அவங்களுடைய டெலிகிராம் கம்யூனிட்டியில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். .coinல போய் பார்த்தீங்கன்னா தெரியும். அவங்களோட லிங்க் தந்திருக்காங்க, அந்த ட்விட்டர் லிங்க். அதில் போய்ட்டு அதில் ரிப்ளைன்னு சொல்லி இடத்துல கீழே அந்த கமெண்டில் உங்களுடைய அட்ரஸ் நீங்கள் காப்பி பண்ணிட்டு வந்து அட்ரஸை பேஸ்ட் பண்ணிவிட்டு விட்டுவாங்க. உங்களுக்கு லக் இருந்தால் உங்களுக்கு டோக்கன்ஸ் ரிசீவ் ஆகும். வேணும்னு சொல்லப்படுற டோக்கன்ஸ் ரிசீவ் ஆகும். இல்லாட்டி விடாது. இல்லாட்டி உங்களுக்கு அவங்க தர மாட்டாங்க. இட்ஸ் ஓகே, இட்ஸ் லக் பேசிஸ். ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க இந்த அப்டேட்டை பண்ணிக்கொள்ளுங்க. தொடர்ந்து வீடியோ முடிச்சுக்கொள்கிறேன். கீப் சப்போர்ட்டிங். ஓகே, தேங்க்யூ.